Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோனர் டிப் போர்ஷனை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு கையோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு கையை நேர நிமிர்த்து வச்சுட்டு பார்க்குற டைமில் எந்த அளவு வரைக்கும் நமக்கு பார்வைக்கு படுதோ அது வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் கைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாகிட்டு வர சிம்பிள் டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைனுக்காக ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்ஸுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் கற்றுக்கிட்டது தான். அதாவது லைன்ஸு ஹம்ஸ் எல்லாமே தான் போட்டிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் லாஸ்ட் கிளாஸில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். இது நம்ம ஒருத்தங்களோட கையிலையே போடுறதுனா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பேப்பரில் போடுற டைமில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தோன்னா ஹம்ஸ் எல்லாம் கையில் போடுற டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாகவுமே பேசிக் டிசைன்ஸ் தான் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே டிசைன் தான் போடணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் உள்ள டிசைன்ஸ் ஏதாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டுட்டு அப்புறமாயிட்டு குரூப் கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட மெஹந்தி கிளாஸில் ஃபைனல் கிளாஸ் ஆகிட்டு வரும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேப்பரில் போட்டோம் அதே ஒர்க் தான் இப்போது ஒருத்தங்களோட கையிலையே போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோம். இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுனா ஃபுல் ஹேண்டுக்காக இருந்தாலுமே டோட்டலாகவே ஏற்றும் சிம்பிளாகிட்டுள்ள டிசைன்ஸ் தான் போட்டிருக்கிறது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபில் பண்ணுங்க டைம்லலாம் நம்ம அப்படி ராவி விடாமடிக்கு கோன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம கையில் போடுகிற டைமில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக ஸ்லோவாக போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் காஞ்சதுக்கப்புறம் ஒர்க் ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் நம்ம கையில் இல்லை நம்ம பசங்க கையிலையோ இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க கையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமாயிட்டு ஒர்க் ஆகிட்டு எடுத்து நம்ம இன்னொரு கஸ்டமருக்கு பண்ணுற டைமில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கையிலே நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். இது வந்துட்டு 30 days கிளாஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது கிளாஸு ரொம்ப போயிடுச்சு ஃபைனல் கிளாஸ் வரையும் வந்துட்டு அப்படின்னு பார்க்க வேணாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது கற்றுக்கலான்னு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அப்போ கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எப்போவுமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மெஹந்தி ஆர்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் முடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜுக்கும் ஆகிட்டு சேர்த்து ஒரு 300 மட்டும் பே பண்ணுறது மாதிரி இருக்கும்.
இது நம்ம கையில் பண்ணுற டைமில் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஒர்க் பண்ணணும். நிறைய டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ஒர்க்கும் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். காஞ்சதுக்கு அப்புறமாயிட்டு பார்க்குற டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸுக்கு பண்ணுற டைமில் கை ரொம்ப நேரம் அவங்களுக்கும் வச்சுருக்கிறது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக போட்டு நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுங்க. நம்ம பேப்பர்லலாம் போடுகிற டைமில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா கையில் போடுகிற டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கஸ்டமருக்காயிட்டு போடுறதா இருந்தால் அவங்க இஷ்டப்படுற டிசைன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது போட்டு கொடுங்க. இல்லைன்னா நீங்களாகவே போடுறதா இருந்தாலுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஈஸியாக எந்த டிசைன் வருதோ அதை பார்த்து போட்டு கொடுங்க. நம்ம போடுற ஒர்க்கு கொஞ்சம் நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர்ஸுக்கு இஷ்டப்படும். திரும்ப அவங்களுக்கு போடணுன்னா நம்மளை கேட்பாங்க, போட்டு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லேயே நீட்டாக பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே பண்ணுற ஒர்க்ஸும் நீட்டாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இது கையில் போட்டுட்டு ஃபுல் நைட்டு வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. காலையில் தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. அப்போது நல்லா காஞ்சிருக்கும், நல்லா டார்க்காகிட்டு பதிஞ்சிருக்கும். நான் இது ஃபுல் ஒர்க்குமே சிம்பிளாக உள்ள ஒர்க்ஸ் தான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸில் போடுற டைமில் எல்லா விரலுக்கும் ஒரே டிசைன் போடுறதுனாலும் ஓகே தான், இல்லைன்னா ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஒரு டிசைன்ஸ் போடுறதுனாலும் ஓகே தான். பார்க்குறதுக்கு எதுவுமே நீட்டாக இருக்கும். நம்ம ஹம்ஸ் எல்லாம் போடுற டைமில் ஒரே அளவுகளில் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது நான் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு லைன்ஸு, ஹம்ஸு, அப்புறம் வைன்ஸு அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே ஒர்க்ஸை எல்லா விரல்லையும் போடுறதுனால ஓகே தான், அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். அது ஒரு ஒரு சைடில் வர்றது மாதிரி. அப்புறம் இது ஒரு சிம்பிளாகிட்டு வர மேங்கோ டிசைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் அது காஞ்சதுக்கப்புறம் அப்படி நல்ல கலர் வந்துச்சு. அப்புறம் பேக் சைடு போடுற டைமில் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டதோட எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடித்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி ஃபுல் ஹேண்டுக்கும் பேக் சைடில் போட்டு எடுத்துக்கிறோம். இது நம்ம ஃப்ரண்ட் சைடில் போட்டால் அதே டிசைனை ஃபுல்லாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை பேக் சைடுக்கு ஒரு டிசைன், ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு டிசைன் போடுறதுனாலும் ஓகே தான், அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சில நேரங்களில் வந்துட்டு ஒரு சைடில் அரபிக் டிசைனும் இன்னொரு சைடில் நார்மல் டிசைன் கஸ்டமர்ஸ் எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம், அதுவுமே அழகாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே டிசைன் போட்டோன்னா நம்ம லைன்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே ஃபுல் சர்க்கிள் வர்றது மாதிரி பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடில் வந்து முடிகிறது மாதிரி அப்படி போட்டு ஃபில் பண்ணும். அதே ஒர்க்ஸை இங்கேயே கண்டினியூ பண்ணி கொடுக்கலாம், நீட்டாக இருக்கும். இது நம்ம கஸ்டமரோட கையை பிடிச்சி ரொம்ப திருக்கி எடுக்க முடியாது.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு போடுறோன்னா அது போடுகிற டைம்லையே சைடில் பார்க்குற டைமில் எந்த அளவு வரை வருதுன்னு பார்த்துட்டு குறிச்சிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் கவர் பண்ணுங்க டைமில் அது வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் பேக் சைடு போடணும். பேக்கில் கையை திருப்புற டைமில் எந்த அளவு வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் பேக் சைடில் போடுறது மாதிரி ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். நான் இது ஃபுல்லாகவுமே மேங்கோ டிசைன்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸு ஹம்ஸு அவ்வளோதான் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். எதுவும் சிம்பிளாகிட்டு ஈஸியாக முடிக்கட்டுமே அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு பண்ணுறதுன்னா உங்களுக்கு சிம்பிளாகிட்டோ ஈஸியாக இஷ்டப்பட்ட டிசைனில் போட்டுக்கலாம். அப்புறம் கஸ்டமருக்கு போடுற டைமில் அவங்க ஏதாவது இஷ்டப்பட்டு கேட்டாங்கன்னா அந்த டிசைனே போட்டு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இஷ்டப்படும். இது நான் வந்துட்டு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வேறு வேறு டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் சைடில் நார்மல் ஐட்டம், பேக் சைடில் அரபிக் டிசைன்ஸும் வர்றது மாதிரி. நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே டிசைன்ஸ் போட்டோன்னா ஃப்ரண்ட் சைடில் எந்த இடத்துல லைன் முடிச்சிருக்கோமோ அதே கண்டினியூ ஆகிட்டு வர்றது மாதிரி பேக் சைட்லேயும் லைன் கவர் ஆகி வர்றது மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல் ரவுண்டும் ஒரே டிசைன்ஸ் வர்றது மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம எந்த டிசைன்ஸ் போடுறதுனாலுமே கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக பார்த்து போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். கட்டாயி வர்றது மாதிரி போட்டோன்னா காஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு அசிங்கமாக போயிடும். அதனால போடுற டைமில் நீட்டாக ஃப்ளோ எல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் அப்பப்போ டிப் போர்ஷனை கிளியர் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் பண்ணுற டைம்லேயே கையோட ஃபில் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். நான் இது காமிக்கிறதுக்காண்டி மேங்கோ ஷேப்பெல்லாம் போட்டிருக்கேன், ஆனால் ஃபில் பண்ணலை. நம்ம பேப்பரில் போடுற டைமில் வேணால் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் கையில் போடுற டைமில் நம்ம ஒர்க்கு கண்டினியூவாக போடுற டைமில் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடணும். அப்போ தான் காஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இல்லைனா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட இடங்கள் காஞ்சிருக்கும், அப்புறம் கடைசியில் ஃபில் பண்ணுற டைமில் அதில் கலர் வித்தியாசமாக இருக்கும், இதில் கலர் வித்தியாசமாக போயிடும். அதனால் ஃபில் பண்ணுற ஒர்க்ஸையும் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வந்துடணும். அப்புறம் இன்னொன்று, நம்ம கையில் பிடிச்சி பண்ணுற டைமில் நம்ம கையில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம போடுற டைம்லேயே ஒரு அருவிலேருந்தே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஒர்க்கும் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நம்ம கையிலையும் படாமல் இருக்கும். கையில் பட்டோன்னா பாதிக்கு பாதி அழிஞ்சு போயிடும். நம்ம பேப்பரில் வச்சு போடுறது மாதிரி கையை பேப்பரில் ஊனிட்டு அந்த மாதிரி போடாமல் நம்ம கையை கொஞ்சம் தூக்குனாப்பில் பிடிச்சி போட்டோன்னா கையில் எதுவும் ஒட்டிக்கிட்டு வராமல் நீட்டாக இருக்கும். நான் இது ஃபுல்லாகவுமே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு கடைசியாக காமிக்கிறேன் ஃபுல் ஒர்க்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் நிறைய நேரம் அப்படியே காய விட்டுட்டு அப்புறமாயிட்டு கழுவி எடுத்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும், நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.